ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் அண்ணன்ட்ட நான் சொன்னேன், இது மாதிரி உங்களுக்காக நான் எல்லாமே விட்டு கொடுத்துருக்கேன். நான் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் எனக்கான ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கறதுக்காக யோசிக்கிறீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். உனக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது கிடையாது. என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் எல்லாமே நல்லா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். எந்த விஷயத்துக்குமே நம்மளால் ஒரு சில விஷயங்களில் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கான ஒரு டைமும் சரி, நம்மளுக்கு ஒரு பக்குவங்கிறது வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயத்துலையுமே கவனம் செலுத்த முடியும். அதை விட்டுட்டு நம்ம இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு எல்லாத்துக்கும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தோன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணன் சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே, என்னால் எல்லாத்தையுமே இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியல, உனக்கு புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். உடனே நான் சொன்னேன், ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, நான் இல்லைங்கலை. ஆனால் எனக்கு இப்போ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணங்கிறது தேவையில்லை. அப்படி தேவைப்படுற பணத்தை நம்ம வச்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை இது பண்ணிக்கிட்டு போகணும். அதை விட்டுட்டு இருக்கிற லோனு அது இதுன்னெலாம் போயிட்டு இருந்தோன்னா நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், நான் இல்லைங்களே. ஒரு சில விஷயங்களில் நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயங்கிறது நமக்கு இருக்குது. போக போக எல்லாம் ஒரு சரியாகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்பிக்கை இல்லாமல் இல்லை அப்படின்னோடனே, இல்லை நம்பிக்கை இருக்கிறதெல்லாம் ஓகே தான். இதுக்கு அப்புறம் நீங்கள் எந்த விஷயத்துலையா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் மனசை மாற்றிக்காமல் நீங்கள் ஒரு சில இதை ஏற்றுக்கிட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்மளால் எதையுமே எடுத்துக்கல அப்படிங்கிறத தாண்டி பிஸ்னஸுக்கு தேவையான விஷயங்களை நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். பிஸ்னஸுக்கு தேவையான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டு நீங்கள் என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க நம்ம குறை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க சூழ்நிலையிலேருந்து நம்ம இது பண்ணி பார்க்கணும். சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் முடிவெடுத்துக்கணும் அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், போக போக எல்லாமே சரியாயிடும். அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட நம்ம எதையும் சொல்ல வேண்டாம், பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அடுத்தது என்னென்னா, சில விஷயங்களில் பொறுமையாக ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னா அதையும் நம்ம எல்லாத்தையும் சரியாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு புரிஞ்ச விஷயமா இருந்தது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதில் தேவையானதை புரிஞ்சுக்காமல் நம்ம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் பார்த்த ஒரு விஷயங்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணன் சொன்னாங்க. ஆமாம் அதுவும் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையான ஒரு விஷயந்தான். அதுக்கு மேலே நம்மளுக்கு எல்லாத்துலேயும் ஒரு சகஜமான ஒரு விஷயங்கள் கிடைக்கிறது அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இதுக்கு மேலே யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. குறை சொல்லிக்கிட்டு இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.